ஸோ ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்த்தது வந்து பல்பகுதியங்கள். ஸோ பல்பகுதியங்களை வந்து மூன்று மெயினாக பார்த்துனாங்க: பொலித்தீன், பிவிசி மற்றது டெஃப்லோன். ஸோ இன்றைக்கு வந்து எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா தோற்றுவாயை அடிப்படையாக கொண்டு பல்பகுதியங்களை வகைப்படுத்தல் அது பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மூன்று பல்பகுதியம், அதாவது வந்து பொலித்தீன், பொலிவைனல் குளோரைட், டெஃப்லோன், இது மூன்றுமே வந்து செயற்கையாக உருவாக்குறது. ஸோ செயற்கையாக உருவாக்குறேன்னா எங்களோட தேவைகளை பொறுத்து செயற்கையாகவே அந்த பல்பகுதியத்தை வந்து அதாவது மூலக்கூறுகளை பல்பகுதியமாக்கி இதை வந்து உருவாக்குறது. ஆனால் இயற்கையாகவே சில பல்பகுதியங்கள் நாங்கள் மனித தலையீடு இல்லாமல் உருவாகிற பல்பகுதியங்கள் வந்து இருக்கு. ஸோ அதை இன்றைக்கு பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த இதில் வந்து தோற்றுவாயை அடிப்படையாக கொண்டு பல்பகுதியத்தை வகைப்படுத்துறேன்னா என்னென்னா அதே தான் செயற்கையா இயற்கையாண்டு பிரிக்கிறது. தோற்றுவாய் எப்படி தோன்றுனது அதை வச்சு பல்பகுதியத்தை வகைப்படுத்துகிறோம். அதில் தான் செயற்கை இயற்கைன்னு நாங்கள் பிரிக்கிறோம். ஸோ இயற்கையில் வந்து ரப்பர் வந்து உருவாகிற அந்த மூலக்கூறு, அந்த அது வந்து ஒரு பல்பகுதிய மூலக்கூறு. மற்றது புரதம், டிஎன்ஏ, மாப்பொருள், செல்லோசு, ஆர்என்ஏ, இது எல்லாமே வந்து மனித தலையீடு இல்லாம உருவாக்குற இயற்கை பல்பகுதியம். இதே செயற்கையா வந்து நாங்க உருவாக்குறது, உங்களோட தேவைக்கு இது பண்ற மாதிரி உருவாக்குறது தான் பொலித்தீன், பொலிக்ளோரோஎத்திலீன், அதான் பொலிவைனல் குளோரைட், டெஃப்லோன், பொலிஸ்டர், நைலோன், இதெல்லாம் வந்து பொலிஸ்டர், நைலோன் எல்லாம் வந்து உங்களோட ஃபேப்ரிக் அதுகளுக்கு யூஸ் பண்றது. டெரிலீன், பொலிஸ்டைரின், பேக்லைட், இதெல்லாம் வந்து செயற்கையா மனிதனால வந்து தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படுறது. ஸோ இப்போ நாங்கள் வந்து இயற்கை பல்பகுதியத்தில் வந்து ரப்பர் அது பார்ப்போம். ஸோ ரப்பரோட வந்து ஒரு பகுதியத்தோட பேர் என்னென்னா ஐசோப்ரின். ரப்பர் வந்து பல்பகுதியமான பிறகு வர பேர் தான் ரப்பர். அதில் ஒரு பகுதியத்தோட பேர் வந்து ஐசோபிரின். ஸோ அந்த ஐசோப்ரின் மூலக்கூறு என்னென்னா நாலு கார்பன் இருக்கு. ஒரு சங்கிலியில 4 கார்பன் இருக்கு. அதுல முதல் 2 கார்பனுக்கும் இறுதி 2 கார்பனுக்கும் இடையில வந்து இரட்டை பிணைப்பு காணப்படுது. பாத்தீங்களா தெரியும், இதுல ஒரு இரட்டை பிணைப்பு, இதுல ஒரு இரட்டை பிணைப்பு. அதுல 2வது கார்பன்ல CH3 இருக்கு, 3வது கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ நீங்க வடிவ பார்த்தா தெரியும், ஒரு கார்பன்ல நாம் ஸ்டார்டிங்லேயே சொன்னபடி 4 பிணைப்பு தான் ஏற்படலாம். ஸோ 4 பங்குட்டு பிணைப்பு தான் காணப்படலாம். ஸோ இங்கே 1 2, இந்த கார்பனோட 2 இருக்கால, மொத்தமா 4. அதே மாதிரி தான் எல்லா கார்பனுக்கும் இந்த இதுபடி பார்த்தா 4 பிணைப்பு தான் இருக்கலாம். ஸோ இந்த கட்டமைப்பு ஐசோப்ரின் கட்டமைப்பை வந்து வடிவ பாருங்க. இதுல இந்த ஒரு கார்பன் கிளை ஒன்று உருவாகுது. ஸோ இதுதான் ரப்பரோட ஒரு பகுதியம் ஐசோப்ரின்ட இது. ஸோ நீங்க ரப்பரோட ஒரு பகுதியத்துல மூலக்கூற்று கட்டமைப்பை வரைய சொன்னா அப்படிதான் வரையணும். அதோட சூத்திரம் என்னன்னா CH2 C CH3 CH CH2, இல்லாட்டி நீங்க சேர்த்து C5 H8 அப்படின்னு எழுதலாம். பட் நீங்க அப்படி தனித்தனியா எழுதுறது நல்லது. ஸோ அதைத்தான் இந்த மாதிரி பல்பகுதியமாக்கி காட்டியிருக்காங்க. ஸோ மீண்டு வரும் அலகு நான் முதலே சொன்னேன். மீண்டு வரும் அலகு இதுல பாருங்க, இதுல எண் இல்லாம இருந்தா அது மீண்டு வரும் அலகு. இப்ப இந்த இதுல இருக்கிற ஒரு பிணைப்பு உடைஞ்சு ஒரு இலத்திரன் இங்காலையும் ஒரு இலத்திரன் இங்காலையும் இணையும். அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு பிணைப்பு உடைஞ்சு இங்காலையும் போகும். ஸோ இது ரெண்டுக்கும் இங்க இருக்கிற 2 இலத்திரனுக்கு இடையில ஒரு பிணைப்பு உருவாகும். அதனாலதான் இங்க இரட்டை பிணைப்பு காட்டப்படுது, இங்கால இரட்டை பிணைப்பு இல்லாம போகுது. ஸோ இதுதான் மீண்டு வரும் அலகுட எப்படி வருதுன்றத விளக்கம். இது எண் இல்லாட்டி அது மீண்டு வரும் அலகு, எண் போட்டா அது வந்து பல்பகுதிய ரப்பர் பல்பகுதியத்தோட கட்டமைப்பு.
ஸோ அடுத்தது வந்து கட்டமைப்பு அடிப்படையில் பல்பகுதியை வகைப்படுத்தல். முதலாவது வந்து நாங்கள் தோற்றுவாய் வச்சு வகைப்படுத்தணும். தோற்றுவாய்ந்தா எப்படி அந்த இது வந்து உருவாகுது, செயற்கையாவா இயற்கையாவா. இப்ப வந்து கட்டமைப்பு அடிப்படையில். ஸோ வந்து கட்டமைப்புண்டா 3 கட்டமைப்பு இருக்கு. ஒன்று நேர்கோடு, மற்றது பக்க சங்கிலி, மற்றது குறுக்கிணைப்பு கொண்ட பல்பகுதி. நேர்கோடுண்டா இப்ப கிளைகள் வராது. அந்த இப்ப வந்து மூலக்கூறு, அதாவது பல்பகுதியம் அந்த மூலக்கூறு வந்து ஒரே நேர்கோடாவே போய்கொண்டிருக்கு. அடுத்த மூலக்கூறோட ஒரு இணைப்போ இல்லாட்டி அந்த ஒரு சங்கிலிலேயே வேறு ஏதாவது கிளைகளோ இந்த மாதிரி கிளைகளோ வந்து காணப்படாது. ஸோ அதுதான் நேர்கோட்டு பல்பகுதியம். இதுக்கு வந்து உதாரணமா வந்து ரப்பரை சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அதான் நேர்கோட்டு பல்பகுதியத்தில் வந்து எந்த ஒரு கிளைகளும் இருக்காது. இந்த மாதிரி பக்க சங்கிலியில் ஒன்றும் வராது. ஒரெல்ஸ் இப்படி 2 மூலக்கூறுகளுக்கு இடையில எந்த ஒரு தொடர்பும் இணைப்பும் இருக்காது. ஸோ இதுதான் நேர்கோட்டு பல்பகுதியம். ரெண்டாவது வந்து பக்க சங்கிலி உடைய கூடிய பல்பகுதியம். இதுல என்னண்டா நேர்கோட்டுல ஒரு சங்கிலி போய்கொண்டிருக்கும், ஆனா இடையில இன்னொரு கிளை ஒன்று பிரியும். ஸோ இதுதான் பக்க சங்கிலியுடனான பல்பகுதியம். இது இப்படி காட்டுறது, இந்த மாதிரி கோடு போட்டு காட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுல வந்து மூலகம் மெயின்லி கார்பன் வந்து இந்த நேர்கோட்டுல இருக்கு, இந்த நேர்கோட்லயும் கார்பன் இருக்கு, இங்கேயும் வந்து கார்பன் சங்கிலி ஒன்று வருது. இதுதான் வந்து அவங்களோட இது வந்து உங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்காக அப்படி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நேர்கோட்டு பல்பகுதியம். இது பக்க சங்கிலியுடனான பல்பகுதியம். அடுத்தது வந்து என்னண்டா குறுக்கு இணைப்பு கொண்ட பல்பகுதியம். இது என்னண்டா இந்த மாதிரி நேர் சங்கிலிகள் வந்து தனித்தனியா இருக்கைக்குல அந்த சங்கிலிகளுக்கு இடையில வந்து குறுக்கிணைப்பு ஒன்று ஏற்படும். ஸோ அது வந்து நீங்க அது எண்ணிக்கைண்டெல்லாம் இல்லை, அதுக்கு எவ்வளவு இணைப்புகள் ஏற்படும் இல்லை, ஆனா ஒரு சரியா ஒரு எந்தெந்த கார்பனுக்கு இடையில வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது கார்பனுக்கு 4 பிணைப்பு இருக்கணும். ஸோ இங்க இருக்கிற ஒரு கார்பனும் இங்க இருக்கிற ஒரு கார்பனும் இணைகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ குறுக்கிணைப்பு கொண்ட பல்பகுதியம் என்னண்டா வேறு 2 மூலக்கூறுகளுக்கு இடையில வந்து பிணைப்பு உருவாகிறது தான் குறுக்கிணைப்பு கொண்ட பல்பகுதியம். ஸோ வந்து இப்ப வந்து இந்த 2க்கும் உதாரணம் என்னண்டா, இப்ப வந்து நாங்க வல்கனைசு படுத்தப்பட்ட ரப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னண்டா நாங்க உண்மையாவே இயற்கையா எடுக்கிற ரப்பர் வந்து நாங்க சில விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணே இயலாது. ஸோ அதனால என்ன பண்றேன்னா கந்தகத்தோட சேர்த்து ரப்பரை வந்து தாக்கத்துக்கு உட்படுத்துறது. ஸோ இதனால என்ன ஆகும்டா இந்த வல்கனைசு படுத்தலின் போது இந்த நேர்கோட்டு ரப்பர் வந்து குறுக்கு சங்கிலி கொண்ட ரப்பரா மாறிடும், குறுக்கிணைப்பு கொண்ட பல்பகுதியமா மாறிடும். அதே நின்றா ரப்பரோட அந்த ரப்பரோட மூலகத்தோட கந்தகம் வந்து தாக்கமடைது, சல்ஃபர் வந்து தாக்கமடைஞ்சு குறுக்கிணைப்புகளை ஏற்படுத்தும். ஸோ வந்து அதான் ரப்பர், அதான் நேர்கோட்டில் இருக்கிற பல்பகுதியம் வந்து வல்கனைசு படுத்தப்பட்ட ரப்பரா மாறுது. இதுக்கு உதாரணம் வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் டயர் டியூப்ல எல்லாம் வந்து ரப்பர் யூஸ் பண்றாங்க. ஆனா அது உண்மையான இது வந்து வல்கனைசு படுத்தப்பட்ட ரப்பர் தான் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு இயற்கையா இருக்கிற ரப்பர் வந்து கொஞ்சம் உறுதித்தன்மை குறைவானது, நாங்க தேவையான சில விஷயங்களை வந்து உங்களால யூஸ் பண்ணலாம். ஸோ அதனாலதான் வந்து வல்கனைசு படுத்திட்டு அந்த ரப்பர் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு இது இருக்கு. பல்பகுதியத்தை வந்து 2 விதமா வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து தோற்றுவாய் வச்சு இயற்கையா செயற்கையாண்டு, அடுத்தது வந்து அதுல கட்டமைப்பு வச்சு நேர்கோடா பக்கச்சங்கிலியா இல்லாட்டி குறுக்கிணைப்பு இருக்காண்டு வச்சு வகைப்படுத்தலாம். ஸோ இதுல வந்து அடுத்தது வந்து பல்பகுதியமாக்கலின் முக்கியத்துவம். நான் வந்து போன வீடியோலயே சொன்ன மாதிரி பல்பகுதியம் ஏன் வந்து நாங்க செயற்கையா வந்து பல்பகுதியங்களை உருவாக்குறோம்னா எங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, எங்களால வந்து எங்களுக்கு இந்த குண இயல்புகள்ல அது தேவைன்றதாலதான் இந்த மாதிரி பல்பகுதியங்கள் நாங்க உருவாக்குறோம். அதே மாதிரி இயற்கையா உருவானதுக்கும் ரீசன் வந்து இந்த தேவைகளுக்காக தான். ஸோ அதுல வந்து முக்கியமான மிக முக்கியமா இருக்கிறது வந்து பயன்படுத்துறதுக்கு இலகுவா இருக்குது. ஸோ மெயின்லி எங்களுக்கு ஈஸ் ஆஃப் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாங்க யூஸ் பண்றது வந்து எவ்வளவு ஈஸியா இருக்கும், அது வந்து மக்களோட பாவனைக்கு உகந்ததா இருக்கும். ஸோ அதனாலதான் இலகுவா பயன்படுத்துறதுக்கு பல்பகுதியம் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி இப்ப நாங்க வந்து எந்த ஷேப்ல வேண்டாலும் எடுக்கலாம்.
இந்த மாதிரி நாங்களே உருவாக்குற பல்பொருத்தி வந்து எந்த ஒரு ஷேப்ல வேணாலும் எடுக்கலாம், எந்த கலர் வேணாலும் போடலாம், அண்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது விலை குறைவா இருக்கிறது. ஸோ இதுகள் தான் வந்து பல்போதியம் நாங்க யூஸ் பண்றதுக்கான ரீசன். ஸோ பல்போதியம் மெயின் வந்து முக்கியமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க முந்த நார்மலா வந்து பொலித்தீன் வந்து எங்கேயுமே நாங்க யூஸ் பண்றாங்க. ஸோ எல்லா விஷயத்துலயுமே வந்து பொலித்தீன், ஈவன் ஃபுட் பேக் பண்றதுல இருந்து ட்ரெஸ் பேக்கிங் எல்லாத்துலயுமே வந்து நாங்க பொலித்தீன் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க பொலித்தீன் வச்சே யோசிக்கலாம் பல்போதியம் வந்து எவ்வளவு யூஸ் ஆகுது மக்களுக்கு இடையில அப்படின்றது இங்க யோசிக்கலாம். ஆனா இதுல என்ன பிரச்சனைண்டா, இந்த மாதிரி செயற்கை பல்பகுதியங்கள் வந்து உயிரியல் அழிவுக்கு உட்படுவதில்லை. அதாவது என்னண்டா, உக்குறதுல அது போன இதுலயே சொன்னேன், பொலித்தீன்ஸ் வந்து உக்குறல, பொலித்தீன் பிளாஸ்டிக் எல்லாம் உக்கி வந்து என்ன சொல்றது, உக்கி அது வந்து எங்களுக்கு இல்லாம போகாது, அப்படியே தேங்கும். ஸோ இது வந்து தேங்குறதால என்ன பிரச்சனைனா சூழல் மாசடையுது. இதுல எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, நாங்க புதைக்க இயலாது. இப்ப நாங்க வந்து நோமலா மரம் செடி கொடியெல்லாம் உக்கின இலைக்குலைகள் எல்லாம் புதைக்கிறனால அது வந்து உக்கும். ஆனா இந்த பொலித்தீன் வந்து புதைச்சாலும் உக்காது, எரிச்சாலும் வந்து நச்சுத்தன்மையான வாயுக்கள் தான் வெளிவரும். அதோட வந்து வளிமண்டலம் மாசடையும், இல்லைண்டா நிலம் மாசடையும், எப்படியோ வந்து சூழல் மாசடைய போகுது இந்த மாதிரி செயற்கை பல்பகுதியங்களால. ஸோ என்னண்டா, இப்ப புதுசா வந்து என்ன செய்யறாங்கண்டா, ஒன்று வந்து உயிரியல் அழிவுக்குள்ளாகும் பல்பகுதியங்களை வந்து உருவாக்குறாங்க. ஸோ ஆனா அந்த மாதிரி உருவாக்குறதோட இன்னொரு விஷயமும் இருக்கு, ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ், அந்த 3R. அதுல வந்து நீங்க இந்த மாதிரி பொலித்தீன்ஸை சேர்த்து ரீசைக்கிள் பண்ணி திரும்ப அதே மாதிரி இன்னொரு பொலித்தீனை நீங்க உருவாக்கலாம். ஒரு பொலித்தீன் பேக்ஸ் தான் உருவாக்குறேன்னா அந்த பொலித்தீன் பேக்ஸ் வச்சு ஈவன் இப்ப எல்லாம் ஃபேப்ரிக் கூட உருவாக்குறாங்க, பாட்டில்ஸ் வச்சு அதுல இருந்து ஷூஸ், டிஷர்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணி இன்னொரு பொருளுக்கு மாத்துறதும் இருக்கு, இல்லை ரீயூஸ் பண்றது. உண்மையாவே வந்து பொலித்தீன் பேக்ஸ், பிளாஸ்டிக் எல்லாம் நாங்க வச்சு ரீயூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் எவ்வளவு காலமா ஒரு நீண்ட காலத்துக்கு வச்சு நாங்க ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த செயற்கை பல்பகுதியங்களை வந்து சூழலுக்கு மாசடையாம, சூழலுக்கு வந்து பாதிப்புக்குள்ளாக்காம எங்களால வந்து என்னெல்லாம் செய்ய இயலுமோ அதுகளை வந்து அங்க செய்யணும். என்னடா, சூழல் மாசடையால எங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறதோட எதிர்கால சந்ததியினருக்கும் வந்து இது பிரச்சனையா தான் இருக்க போகுது. ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி செயற்கை பல்பகுதியங்களை தான் நான் சொன்னேன், நைலோன், டெரிலின், பொலிஸ்டைரின், இதெல்லாம் வந்து துணி வகைகள், இந்த ஃபேப்ரிக் போட்டிருக்காங்க துணி வகைகள். இது வந்து வியர்வையை உறிஞ்சிடல. வளமையா வந்து எங்க நாட்டு இதுக்கு வந்து பருத்திகள் தான் வந்து, பருத்தி துணி நல்லம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வெப்பத்துக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி நைலோன், டெரிலின்ல வந்து பருத்தியையும் சேர்த்துதான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு இதுல வந்து என்ன, இப்ப நாங்க இன்றைக்கு படிச்சதுல உங்களுக்கு என்ன மெயினா தேவை அப்படின்னா, பல்பகுதியத்தை வந்து 2 வகையா பிரிக்கலாம். அதுல ஒன்று வந்து தோற்றுவாய் அடிப்படையா வச்சு பிரிக்கிறது, இயற்கையா செயற்கையாண்டு. இயற்கையான மனித தலையீடு இல்லாம தானாகவே அது வந்து பல்பகுதியமாக்கலின் மூலம் பல்பகுதியமாகும். செயற்கையாண்ட மனிதனால பல்பகுதியமாகுது. இது முதலாவது. 2வது வந்து கட்டமைப்பு அடிப்படையில். அது வந்து அந்த பல்பகுதியம் வந்து இந்த கட்டமைப்புல இருக்கு, நீண்ட சங்கிலியா இருக்கா, இல்லாட்டி வந்து பக்க சங்கிலியோட இருக்கா, இல்லையண்டா குறுக்கிணைப்போட இருக்கா அப்படின்றதுதான். அண்ட் அதுல வந்து நாங்க மெயினா ரப்பர் பத்தி பார்த்தோம், நாங்க வல்கனைஸ் படுத்தப்பட்ட ரப்பர் பத்தியும் பார்த்தோம். ஸோ அதுக்கு பிறகு நாங்க வந்து பல்பகுதியமாக்கோட முக்கியத்துவம், அதால இருக்க பிரச்சனை, ஸோ அதை தீர்க்கிறது. முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதலாவது வந்து எங்களுக்கு என்னதுண்டா ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றது, மற்றது காஸ்ட் எஃபெக்டிவ். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சிருந்தாலே சரி. அதுல பிரச்சனைகள் வந்து முக்கியமாவே சூழல் மாசடையுது. மெயினா சூழல் மாசடைன்றதுதான் இந்த முக்கியமா செயற்கை பல்பகுதியங்களால வர பிரச்சனை. ஸோ அதுக்கு தான் நாங்க 3R இது வச்சிருக்கிறோம், ரீயூஸ், ரீசைக்கிள். ஸோ அதை நாங்க வந்து மீள் சுழற்சிக்கு உட்படுத்துறது, இல்லாட்டி திரும்ப திரும்ப யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நாங்க செய்யறதால சூழல் பிரச்சனைகள் வந்து குறையுது. ஸோ இதுதான் வந்து இந்த
14வது பாடம் ஹைட்ரோ கார்பன் உங்களுக்கு இருக்கிற விஷயங்கள். ஸோ ஹைட்ரோ கார்பன்ல உங்களுக்கு ஏதாவது விளங்காட்டி நீங்க அதை வந்து கமெண்ட்ஸ்ல போட்டா திரும்ப இருக்கா அதை வந்து நாங்க விளங்கப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் எக்ஸ்பர்ட் டியூட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.